ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட சந்திப்பதிலே சந்தோஷம். 7வது மாதம், அது ஒரு பூரண மாதம். 7 என்பதே ஒரு பூரணமான காரியத்தை குறிக்கிறது. ஆகவே இந்த மாதம் நமக்கு ஒரு பூரணமான மாதமாய் இருக்கிறது. இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, கல்வாரி சிலுவையில் நம்மை வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 21வது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லி, என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் கை அவனை பலப்படுத்தும். ஆண்டவராகிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்ததான தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தாரா? முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவன் தாவீதை கண்டுபிடித்தாரா? கண்டுபிடித்து அவனை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி அவனை எண்ணெயினாலே அபிஷேகித்து ராஜாவாய் ஆண்டவர் நிறுத்தினாரா? நிறுத்தினதற்கு பின்பாகத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்: என் கை அவனோடு கூட உறுதியாயிருக்கும், என் கை அவனை பலப்படுத்தும். தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த மாதம் கர்த்தருடைய கை நம்மோடு கூட இருந்து நம்மை உறுதிப்படுத்துகிற கையாய், நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற கையாய், இந்த 7வது மாதத்திலே ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருக்க போகிறது. சிலுவிலே ஆணிகளில் அடிக்கப்பட்ட அந்த கரம், ஆணிகளிலே தொங்கினதான அந்த கரம், நமக்காக விற்கப்பட்ட அந்த கரம் நம்மை உறுதிப்படுத்தும். எல்லா காரியங்களிலேயும் தடுமாற்றங்கள், தள்ளாட்டங்கள், இன்னும் என்ன செய்கிறது என்று சொல்லி புரியாத நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற நம்மை ஆண்டுடைய கரம் உறுதிப்படுத்துகிறதா இருக்கும். ஒருவேளை எதிர்காலங்களை குறித்து கலங்கி இருக்கலாம், அல்லது இந்த ஆண்டை குறித்து கலங்கி இருக்கலாம். இந்த ஆண்டு எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி, பாதி மாசம் ஓடிருச்சே, இன்னும் பாதி மாசத்துல என்ன நடக்க போகுது என்கிற காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை உறுதிப்படுத்தும் என்பதை நிச்சயமாய் சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை பலப்படுத்தும். தாவீதோடு கூட எத்தனை எதிராளிகள் வந்தார்கள். இன்னும் சொல்ல போனா, ராஜாவாகிய சவுலே தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் கரம் தாவீதோடு கூட இருந்து எப்படி உறுதியாய் இருந்ததோ, எப்படி பலப்படுத்தினதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் இந்த மாதத்துல நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தும். ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த தாவீதை, இன்னும் சொல்ல போனாக்க ஏசப்பாதா என்கிற ஒரே நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதை இயேசப்போட கரம் உறுதிப்படுத்தி, இயேசப்போட கரம் அவனை பலப்படுத்தினது போலவே இந்த மாதம் முழுவதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கரம் உறுதிப்படுத்தி உங்களை பலப்படுத்தும். சோர்ந்து போக வேண்டாம், எதற்கும் கலங்க வேண்டாம். இந்த 7வது மாதம் நமக்கு பூர்ணமான மாதம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஓரேசோடு கூட இருந்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. தானியேலோடு கூட இருந்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. தாவீதோடு கூட இருந்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நெகேமியாவோடு கூட இருந்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி நமக்கு இந்த மாதத்துல பூரணமாய் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அவருடைய சமூகத்துல ஜெபம், ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுமா உடைய கரம் எங்களை உறுதியா பிடிச்சு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தணும்பான்னு சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை தாவீதை போல ஆண்டவரே உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து, ஒவ்வொருவரையும் தேடி ஆண்டவரே பிடித்து, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற்றி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே உறுதிப்படுத்தி, உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, தாவீதை எப்படி பலப்படுத்தி பாதுகாத்து, எப்படி தேவைகளையெல்லாம் சந்தித்து ராஜாவாய் உயர்த்தினீரோ, எதிரான வல்லமைகள் எத்தனை வல்லமைகள் வந்த போதும் அந்த எதிரான வல்லமைகள் எல்லாம் நீங்க முறியடிச்சு தாவீதுக்கு கர்த்தருடைய கரம் பலத்த கரமா இருந்தது போலவே, இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் பலத்த கரமா இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் உயர்த்துவீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக.
கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே தாவீதோடு கூட இருந்த தேவன் நம்மோடும் கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார். God bless you. God bless you.